தமிழ்நாட்டில் இவனை மாதிரியே 4-5 பேர் இருக்காங்க. இந்த பழகருப்பையா, தமிழறி மணியன், இவங்கெல்லாம் வந்து தமிழ் பேசிங்கன்னா அப்படி பேசுவாங்க. எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் அல்ட் டெலிட் முடிச்சிருவாங்க. அவங்க அழிச்சிட்டு வர்றது. ஆனால் அது சமூக வலைதளம் இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படிங்கிறான். விஜயை பற்றி இப்படி திட்டிருக்கியா, அதை நான் பார்க்கறது இல்லை. நான் அந்தந்த நேரத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அதாவது இன்னைக்கு மத்தியானம் யார் சோறு வாங்கி தராங்களோ அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். காலையில் இப்போ ஒருத்தர் சோறு வாங்கி கொடுத்துருப்பாரு, சோமுன்னு ஒருத்தர், அவங்க கிடக்கிறான் லூசு பைய. மத்தியானம் ராமுன்னு ஒருத்தர் சோறு கொடுத்தார், அவர் தான் நல்லவர். இரவு காமுன்னு ஒன்று வாங்கி தரு, அப்போ சோமும் ராமும் சரியில்லை, காமும் சரியாக இருக்குன்றான். காலையில் சாப்பாடு கொடுத்துன்னு காலையில் பேசுவான், மதியம் சோறு வாங்கி கொடுத்துட்டு மதியம் பேசுவான், இரவு யாராவது சோறு போட்டால் அவனுக்கு பேசுவான். அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுகிறான்னா அவன் எந்த மாதிரியான ஆள்? அதாவது உடல் விபச்சாரத்துக்கு விபச்சாரி கூட ஒரு நாள் தன் தேவைக்கு மட்டும், தன் குடும்பத்தினுடைய வறுமைக்காக மட்டும் தன் உடலை விற்பா. நாக்கு விபச்சாரம் இருக்கு பாருங்க, வாய் விபச்சாரம், அது பேராபத்தானது உடல் விபச்சாரத்தை விட. அதைத்தான் இந்த நாஞ்சி சம்பத்து பண்ணிட்டு இருக்கான்.